போட்டிங்கிறது என்ன தெரியுமா? போட்டிங்கிறது இப்போ இந்த தொழில் போட்டிங்கிறது என்னென்னா, அவரை விட நான் சிறந்தவராக இருக்கணும். முதல்ல தொழில்ங்கிறது என்னென்னா, நம்முடைய உணவை தேடுகிற போட்டி தான். உணவை தேடுவதற்கு நமக்கு ஒரு போட்டி தேவை. போட்டி போட்டு நம்ம சாப்பிட்றோம். பிறரை விட அதிகமாக சாப்பிட்றது அந்த போட்டியின் நோக்கம் கிடையாது. இப்போ பிற உயிரினங்களோட தொழில் எது? உணவை தேடுவது தான். அப்போ நமக்கும் எது? பிற உயிரினங்களும் தொழில் செய்யுது. நம்முடைய தேவையே என்னது? தவிர்க்க முடியாத தேவை. நம்ம தொழில் செய்கிறோம், அந்த பணத்தை நம்மளுக்கு சம்பளம் தராங்க, அந்த சம்பளத்தை வச்சு நம்ம ட்ரெஸ் வாங்காமல் இருக்கலாம், வேறு எதுவும் வாங்காமல் இருக்கலாம். ஆனால் உணவை நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஒரு அரிசி ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்ணும். சாப்பாடு தவிர்க்க முடியாத ஒரு தேவை. நம்ம தொழில் செய்வதோட நோக்கத்தோட சாப்பாடு என்பது ஒரு தவிர்க்க முடியாத தேவை. அப்படின்னு சாப்பாட்டுக்காக தான் நம்ம தொழில் செய்கிறோம். பிற உயிரினங்களும் தொழில் செய்யுது. ஆடும் மாடும் ஒரு போட்டி போட்டு கூட்டமாக தானே மேய்து, கூட்டமாக தானே உணவை தேடுகிறது. அப்படி இருக்கும்போது அதற்கு அதான் தொழில். உணவை தேடுவது தான் தொழில். அப்படி இருக்கும்போது நம்ம அதற்கு போட்டி போட்டுட்டு தான் நம்ம உணவை தேடணும். இப்போ மாடு புல்லை மேயுது, போட்டி போட்டுட்டு தான் மேயுது. அதுக்காக போட்டி போடுது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாட்டை விட அதிகமாக அதெல்லாம் சாப்பிடாது. தனக்கு என்ன தேவையோ அதை தான் சாப்பிடும். பின்னொரு மாட்டை விட அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது போட்டியின் நோக்கம் கிடையாது. தனக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடுவதற்கு ஒரு போட்டி தேவை, ஒரு ஆர்வம் தேவை, ஒரு உற்சாகம், ஒரு சுறுசுறுப்பு. இப்போ 10 மாடு இருக்குது, அதில் 9 மாடு மேயுது, ஒரு மாடு மட்டும் சும்மா இருக்காது. எல்லோரும் மேயிறாங்க, நாம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு தோணுதில்ல. இப்போ அதே நேரத்தில் அந்த 9 மாடுமே இல்லை, ஒரு மாடு தான் அங்கே இருக்குது. அந்த ஒரு மாட்டுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். பார்த்துக்கலாம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், இப்போ என்ன அவசியம், பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கூட தோணும். அதுவே அந்த இன்னொரு 4-5 மாடு மேயிறத பார்த்துச்சுன்னு வச்சுங்க, அந்த மாடு அதெல்லாம் மேயுது, நாம் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் போய் மேய போகும். அப்போ இது தனக்கு தேவையான உணவை சாப்பிட்றதுக்கு கூட ஒரு போட்டி தேவை. இன்னும் 4-5 பேர் இருக்கும்போது அதை பார்க்கும்போது இதுக்கு ஒரு தூண்டுதல். அவங்க சரி, இப்போ ஒருத்தர் கொட்டாய் விட்டால் நமக்கு கொட்டாய் விட தோணுதில்ல, அது மாதிரி தான். ஒருத்தர் ஒரு மாடு 4-5 மாடு உணவை தேடும்போது இந்த மாட்டுக்கு பார்க்கும்போது நாமளும் உணவை தேடணும், ஒரு தூண்டுதல். எந்த மாடுமே இல்லை, ஒரே ஒரு மாடு தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பொறுமையாக மேய்ஞ்சிக்கலாம் அப்படின்னு கூட தோணும். பொறுமையாக மேய்ஞ்சிக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே 4-5 மாடு மேயுது, அதை பார்க்கும்போது ஒரு மாடு சும்மா இருக்காது, சும்மா படுத்து கிடக்காது. அவெல்லாம் மேயுது, நாம் மட்டும் படுத்து கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதல் கிடைக்கும், இதுவும் மேய்கிறதுக்கு. ஆனால் மேய்ஞ்சி என்ன பண்ணுது? மற்ற மாட்டோட அதிகமாக திங்கணுங்கிறது இதோட நோக்கம் கிடையாது. தனது வயிற்றை நிரப்ப வேண்டும், அதற்கு ஒரு தூண்டுதல் தேவை. அந்த தூண்டுதல் தான் போட்டி. போட்டி என்பது ஒரு தூண்டுதல். இப்போ மனிதர்களும் சாப்பிட்றாங்க, சாப்பிட்றதுக்காக தான் உழைக்கிறோம். இப்போ நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்க, 10 பேரோட உங்களுக்கு ஒரு 10 பேரோட போட்டி போட்டு 8 இட்லியாக சாப்பிட போகிறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த 4 இட்லியை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு போட்டி தேவை. யாருமே போட்டிக்கு ஆளே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா அந்த 4 இட்லியை கூட நீங்கள் சாப்பிட முடியாது. இப்போ சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம தனியாக தான் இருக்கிறோம், யார்கிட்டையா பேச போகிறோமா, இல்லை யார்கிட்டையா பழக போகிறோமா, சும்மா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படும். நாம் மட்டும் சும்மா இருக்கோம், அவங்க சாப்பிட்றாங்க, சரி அவங்க செய்கிற வேலையை நாமளும் செய்யலாமே, ஒரு ஆசை. மற்றவங்க ஒன்று செய்யும்போது அதை பார்க்கும்போது நமக்கும் அதை செய்யணுங்கிற ஒரு ஆசை வரும்ல. மற்றவங்க கொட்டாய் விட்டால் நமக்கு கொட்டாய் விட தோணும், தூங்குனா நமக்கும் தூங்க தோணும், அவங்க ஜாலியாக பேசும்போது நமக்கும் ஜாலியாக பேச தோணும். அது மாதிரி ஒரு 10 மனுஷங்க உணவை தேடுறாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, ஏதோ சோறு சாப்பிட்றாங்கன்னா நமக்கும் சாப்பிட தோணுதில்ல. அது மாதிரி ஒரு தூண்டுதல் தான் போட்டிங்கிற ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதலுக்கு நமக்கு ஆட்கள் தேவை, நட்பு தேவை, உறவு தேவை. அதான் போட்டியாளர்கள். போட்டிங்கிறது நம்முடைய வயிற்றை நிரப்புவதற்காக நமக்கு ஒரு போட்டி, ஒரு தூண்டுதல் தேவை. மற்றவங்களோட போட்டி போட்டு அவங்களோட அதிகமாக சாப்பிட்ணுங்கிறது போட்டியின் நோக்கம் அல்ல. அவங்களோட அதிகமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது என்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. நான் 4 இட்லி தான் சாப்பிடுவேன், ஆனால் அவர் 6 இட்லி சாப்பிடுவார். அவருடைய வயிறு கொஞ்சம் பெருசு, என்னுடைய வயிறு கொஞ்சம் சின்னது. என்னுடைய 4 இட்லி சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு ஒரு தூண்டுதல் தேவை. அவரெல்லாம் சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கும் சாப்பிட தோணும், ஆனால் நான் 4 இட்லி தான் சாப்பிடுவேன். அவரோட நான் போட்டி போடுவேன். அவர் 6 இட்லி சாப்பிடுவார், நான் 4 இட்லி தான் சாப்பிடுவேன். அந்த 4 இட்லி சாப்பிட்றதுக்காக தான் எனக்கு ஒரு போட்டி தேவை. அவரை விட 6 இட்லி சாப்பிடுவார், அவரோட நான் 7 இட்லி சாப்பிடணுங்கிறது நோக்கம் கிடையாது. எனக்கு தேவையான 4 இட்லி, அதை சாப்பிடுவதற்கு கூட எனக்கு ஒரு தூண்டுதல், அதாவது ஒரு போட்டி என்பது தேவை. அதனால் அவர் கூட நான் போட்டி போட்டு எனக்கு தேவையான 4 இட்லியை நான் சாப்பிட்டுக்கிறேன், அவருக்கு தேவையான 6 இட்லியை அவர் சாப்பிட்டுக்கிறார். இதுதான் போட்டியின் நோக்கம். போட்டிங்கிறது அடுத்தவங்களோட நம்ம ஜெயிச்சிடணும், அடுத்தவங்களோட அதிக பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறதில்ல. எனக்கு தேவையானது இவ்வளோ தான் பணம்,
அவருக்கு தேவையான கொஞ்சம் அதிக பணம், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் 2 குழந்தைங்க எக்ஸ்ட்ரா இருக்குது, எனக்கு ஒரு குழந்தைங்க தான் அப்படிங்கும்போது, அப்போ நான் என்ன பண்ணேன், இவ்வளோ தான் நான் போட்டி போட்டால் போதும், எனக்கு இவ்வளோ பணம் போதும், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அவர் கூட நான் போட்டி போடுறேன். எனக்கு தேவையானதை சம்பாதிப்புக்கிறதுக்காக தான் நான் அவர் கூட போட்டி போடுறேன். அவரும் என் கூட போட்டி போடுறாரு அவருக்கு தேவையானதை சம்பாதிப்பதற்காக. அவர் கொஞ்சம் அதிகமாக தேவை, வீட்டில் கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் 2 பேர் அதிகம், அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தேவையானதை பெறுவதற்காக அவர் என் கூட போட்டி போடுறாரு. என்னோட அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது, அவருக்கு தேவையானதை சம்பாதிக்க வேண்டும், அந்த நோக்கத்தோடு தான் அவர் என்னுடன் போட்டி போடுகிறார். ஒரு தூண்டுதல், உற்சாகமாக, அதான் தூண்டுதல் தான். இப்போ ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகிறோம், தனியாக போனால் போர் அடிக்கும், 2 பேர் சேர்ந்து போனால் சுவாரஸ்யமாக இருக்கும்ல, ஒரு பொழுது போகிறதே தெரியாது. அந்த வழிச்சுமை என்பது, பயணச்சுமை என்பது இல்லாமல் போயிடும். அதுபோல் தான் உணவை தேடுவது என்பது ஒரு வேலை, அது தனியாக தேடும்போது நமக்கு போர் அடிக்கும், கூட்டமாக தேடும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த உணவை தேடுற வேலையே இனிமையாக இருக்கும். கூட்டமாக தேடும்போது போட்டி போட்டு, இப்போ நீங்கள் தனியாக ஒரு ஊருக்கு போகிறீங்க, சுமாராக நடந்து போவீங்க, அதுவே 4-5 பேர் நடந்து போனால் போட்டி போட்டு நடந்து போவீங்க. அந்த வேலையை இனிமையாக மாற்றுகிறது. நமது தேவையை நாம் இனிமையான வழியில் பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த போட்டி என்பது ஒரு தூண்டுதல் தான் தவிர பிறரை தோற்கடிப்பது நோக்கம் இல்லை. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. போட்டிங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னோட நான் அதிக பணக்காரனாகி கட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சு சம்பாதிக்கிறேங்கிற பேரில் குடும்பத்தோட நேரம் செலவழிக்காமல் எப்பவும் பணம்னே அங்கேயே உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு வர்றதே கிடையாது, வீட்டுக்கு லேட்டாக வர, எல்லாம் தூங்கின அப்புறம் வர்றது, எல்லோரும் முழிக்கிறக்குள்ளே இவர் எழுந்துச்சி போயிடுவார். அந்த மாதிரி போட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. விளையாட்டில் தான் நீ ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாமே. அதனால் போட்டிங்கிற என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவையானதை நாம் பெறுவதற்கு நமக்கு ஒரு தூண்டுதல் தேவை, அதற்கு பேர் தான் போட்டி.